எதுக்கு போறேன்னு வந்து சொல்றேன் இருங்க. ஐயா ஆமா ஏன் ஓடணும்னு பாக்குறீங்களா? நம்ம தலை டோனி இல்ல சொன்னா போல 20 கிலோ நீங்க கம்மி பண்ணீங்கன்னா சிஎஸ்கே டீம்ல சேர்த்துக்கிறேன்னா போல. அதெல்லாம் நானும் ஓடுறேன் 3 நாளா ஓடுகிறேன். ஆனா 1/2 கிலோ கூட கம்மியான மாதிரியே தெரியல. அதால ஒரு ஐடியா வச்சுக்கிறேன். பூதத்தை கூப்பிட்டு வயிற்று கம்மி பண்றதை பத்தி கேட்போம். பூதத்தை கூப்பிடலாமா? கூப்பிடலாம். எப்பா பூதம் பூதா வண்டியா? சரி பூதா. என்ன வசு உடம்பு இப்படி வேர்த்து இருக்கு? ஐயா அதுதான் உங்களை கூப்பிட்டுதே. ஒண்ணும் இல்ல பூதா, நல்லா டோனி சொன்னாப்புல இது மாதிரி வந்து 20 கிலோ கம்மி பண்ணீங்கன்னா சிஎஸ்கே டீம் உங்களை சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாப்புல. அதான் நானும் ஒவ்வொன்றுங்கிற பூதம் கொஞ்சம் கூட கம்மியாக மாட்டுது. அதுக்கு என்ன ஐடியா அப்படியா கம்மியாகிறதுக்கு? ஒசூர் ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது ஒசூர். ஏண்டா பூதம் அப்படி சொல்ற? ஆமா ஒசூர். எங்க நான் ஜெயிச்சு கப்பு வாங்கி குத்துற போறேன்னு காண்டில பேசுறியா? ஒசூர் அவர் உங்களுக்கு சொல்ல ஒசூர். வேற யாரையா சொல்லிடுறாரு அவரு? ஆப்கானிஸ்தான் விக்கெட் கீப்பருக்கு சொன்னாரு. ஆப்கானிஸ்தான் விக்கெட் கீப்பருக்கு சொன்னாரா? அப்ப அந்த ஆஃபர் எங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு இல்ல ஒசூர். அது எங்களுக்கு தான் நினைச்சு நானும் 3 நாளா ஓடி டயட்லாம் இருந்தையா வேஸ்டா இல்லாம. சரி ஆமா என் கதையை விடு. நீ எப்பவுமே பாலிசா வருவியா, இப்ப ரொம்ப கருப்பா வந்துக்கிற. அதுவா ஒசூர் பார்லிமெண்ட் பக்கம் போயிருந்தனா அவங்க யாரும் புகை போட்டாங்களாம். அது பார்லிமெண்ட்ல புகைய போட்டானுங்களா? ஆமா செக்யூரிட்டி இருக்கும், எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும், அங்கேயும் புகைய போறானுங்களா? ஆமா பார்லிமெண்ட்டுக்கே பாதுகாப்பு இல்ல, நாட்டுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? புதா நாட்டுக்கும் பாதுகாப்பு இல்ல, மாட்டுக்கும் பாதுகாப்பு இல்ல. அது நாட்டுக்கு பாதுகாப்பு இல்ல பார்லிமெண்ட் பிரச்சனை. இப்ப நான் புதுசா ஒரு மாட்டுக்கு பாதுகாப்புலன்ற உங்களுக்கு தெரியாதா? தெரியாதா? வேலூர்லயும் சென்னையிலயும் மாட்டை ஆட்டைய போடுறாங்களா? மாட்டை ஆட்டைய போறாங்களா? ஆட்டைய போடுறது மாட்டா நம்ம ஜானிவாலி அக்லி ஜாடி அவனுங்களா வடக்கன்ஸ் அவனுக்கு மாட்டைய போறானுங்க. திருப்பூரையும் ஆட்டைய போடுறானுங்க, எண்ணூரையும் ஆட்டையும் போறானுங்க, லெடிஸ் ஆட்டைய போட்டானுங்க. ஒன்னும் கொஞ்சம் நல்ல தமிழ்நாடு ஆட்டைய போட்டுருவானுங்க. வாய்ப்பு இல்ல ஒசூர். எனக்கு தெரிஞ்சதுன்னா காரணம் யார் தெரியுமா? தாடியா? அதை விடுங்க ஒசூர். போன வாரம் இந்த மனிதாபிமான பத்தி பேசின ஞாபகம் இருக்கா? ஆமா நீதான் கை ஊத்தின. உங்களுக்கு மனிதாபிமானமே இல்ல, உங்களுக்கு இறக்கமே இல்ல. இப்ப நான் அதை பத்தி பேசுறேன். தெரியாம சொல்லிட்டேன் ஒசூர். கொஞ்சம் நல்லவங்களும் இருக்காங்க. அப்படியா? அங்க சொல்லி பாக்கலாம். நம்ம மசூதியில ஐயப்ப பக்தர்களுக்கு தங்க இடம் கொடுத்திருக்காங்களா? ஓ அத பத்தி சொல்றியா? ஆமாயா. அவங்க பாத்தியா எல்லாம் கோயில போ வந்துட்டாங்க, எல்லாரும் போய் ஜாயினா ஒன்னாயிட்டாங்க. ஒன்னாயிடுவையா? ஒன்னாதான் இருக்கலாம். ஓ சில அரசியலால புரிஞ்சிருக்கீங்க. ஆமா ஆமா நினைக்கிறேன். சரி சரி. ஆமா ஒரு விஷயம் தெரியுமா? என்ன வசூ? அதாயா ஜப்பான்ல பண்ணிக்கிறாங்களாம் மழைநீர் பாதாள சேகரிப்பா. அது சென்னையில பண்ணாங்கன்னா மழையால பிரச்சனையே இல்லையா? யார் சொன்னா வசூ? அவரு சொல்லிக்கிறாரு அங்க சரி ரொம்ப நேரமா சொல்லிக்கிறாரு அவரு. ஆமா அந்த திட்டத்தை கொண்டு வரலாமா? இங்க கொண்டு வரலாம் வசூ, ஆனா யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. ஆமா வசூ, நிலப்பரப்பும் கடல் பரப்பும் ஒரே லெவல்ல இருக்கு. அந்த மாதிரி பண்ணனா கடல் தண்ணி தான் உள்ள வரும். அவர் அப்படிதான் சொல்லுவார் வசூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டன் தட்டுங்க. போதும். அந்த டோக்கன் தராங்களா?